கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டுகந்து மணாட்டு புறம் செய்யுங்கொலோ. இதெல்லாம் ஆண்டாள் விஷயமான பாடலாத்தான் தோன்றது. பெரியாழ்வாருடைய மனதில் உள்ள அந்த பிரேமபாவமே உருவெடுத்துதானே ஆண்டாள். அவர் ஹிருதயத்தில் என்ன ஒரு பிரேம இருக்கே அதுவே உருவெடுத்துதானே ஆண்டாள். ஒரே ஒரு மகள் வச்சுருந்தேன், அருமையா வளர்த்தேன். ஊர்ல யாரை பார்த்தாலும் இந்த குழந்தைய பாரு மகாலட்சுமியாட்டம் இருக்கா என்று சொல்லுவாள். உலகத்துல அப்படி ஒரு புகழ் அவளுக்கு. ஆடுவாள் பாடுவாள், அவளுக்கு ஈடு அவதான் அப்படி இருந்தாள். ஏன் இப்படி வருத்தப்படுறேள்? அப்படி என்ன ஆச்சு அந்த பொண்ணை பத்தினாள்? அவளும் எப்பொழுதும் கண்ணா கண்ணா கண்ணாதான் சொல்லுவள். கொண்டுன்னு போனவனும் கண்ணன் தான். என் மனசுக்கு நியாயம்தான் தோன்றது. இருந்தாலும் என்னால முடியல. அந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியல. செங்கண்மால் தான் கொண்டு போனான். ஏதோ அவனோ இவனோ கொண்டு போயிட்டானான். சீதைய ராவணன் கொண்டுன்னு போனது மாதிரி யாரோ கொண்டு போகல. செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெருமாள் தான் கொண்டு போயிருக்கிறார். இருந்தாலும் என் மனசு கஷ்டப்படுறது. பெருமகளாய் குடி வாழ்ந்து சரி கொண்டு போனே கல்யாணம் பண்ணி கொடுத்திய குழந்தை சௌக்கியமா இருக்காளா? புக்காகத்துல சௌக்கியமா இருக்காளான் எனக்கு என்ன தெரியும்? இனிமே சௌக்கியமா இருக்கிறாளான்னு பெண்ணை பெத்தவளை கேட்க கூடாது. பெண்ணை பெத்த கேட்டா என் பொண்ணு எங்க இருந்தாலும் சமத்து தானே அப்படின்போ. சமத்தா இருக்காளான்னு இனிமே மாமியார் தான் கேட்கணும். மாமியார்கிட்ட தான் சர்டிபிகேட் வாங்கணும். அதனால யாருன்னாள் யசோதை. பெருமகளாய் குடி வாழ்ந்து ஊருக்கே அப்படிப்பட்ட ஒரு அம்மாவா எல்லாராலையும் யசோதை யசோதேன்னு கொண்டாடும்படியான ஒரு பெருங்குடி வாழ்ந்தவள்னா அவள். அவளை போய் கேளுங்கள். அவளுக்கு புள்ள அப்படி ஒரு பிள்ளை, ஈடு இணை இல்லாத ஒரு பிள்ளை, பெரும் பிள்ளை பெற்ற அசோதை. இனிமே என் மகள் இல்லை அவள். அசோதை மருமகளை கண்டு உகந்து. என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதனால குழந்தைக்கு இந்த கழுத்து சரடு கொண்டு வந்திருக்கிறேன், இந்த நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்த கை வடை கொண்டு வந்திருக்கிறேன், சம்மானம் பண்றது. கல்யாணத்தை அன்னைக்கே கிளம்பி போயாச்சே. இனிமே ஸ்ரீரங்கம் தான் போகணும். ஸ்ரீரங்கத்துல போய் அவள் இருந்தான்னா பார்த்து விட்டு இந்த சம்மானங்கள்லாம் அவளுக்கு கொடுங்கள்ங்கிறாள். மருமகளை யசோதை மருமகளை கண்டு உகந்து மணாட்டு புறம் செய்யுங்கொலோ. மணாட்டின்னா மணமகள். மணமகளுக்கு செய்ய வேண்டியதாகிய சன்மானங்களை அங்க போய் செய்யுங்கள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.